Dear students, 4th lesson last class பார்த்தீங்கன்னா இந்த register series parallel பார்த்தோம். Resistance series நினைக்கும்போது effective resistance பார்த்தீங்கன்னா RS equal to R1 plus R2 plus R3 அப்படி கிடச்சிச்சு. parallel reciprocal கிடச்சி parallel நினைக்கும்போது 1 by RP equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 plus 1 by R4 கிடச்சிச்சு. வாங்க நெக்ஸ்ட்டு போவோம். சீரீஸை பேரலாக நினைக்கிறது, பேரலை சீரீஸாக கனெக்ட் பண்ணுறது, அதான் அடுத்த கொஸ்டின். சிம்பிள் தான், அதே மெத்தட்ஸ் தான், வாங்க பார்க்கலாம். சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் பேரலல் ரெஜிஸ்டர்ஸ். அப்போது ரெண்டு பேரல் ரெஜிஸ்டர் எடுத்துக்கிறோம். கவனிங்க, படத்தை பாருங்கள்ல, இந்த டயக்ராம் பாருங்கள். R1 R2 2 ரெஜிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் பேரலல். படத்தை பாருங்கள் 4.8 பாருங்கள். R1ங்கிற R2ங்கிற ரெண்டு ரெஜிஸ்டரை பேரலாக இணைச்சிருக்கிறோம். அடுத்து பாருங்கள், அடுத்த செக்மெண்ட் பாருங்கள். R3 R4 இந்த 2 ரெஜிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் பேரலல். இப்போது இந்த ஒரு பாயிண்ட் போட்டுக்கலாம். இந்த R1 R ரெஜிஸ்டர் லெஃப்ட்டில் இருக்குல்ல ஒரு பிளாக் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே ஏன்னு போட்டுக்கிறோங்க. R3 R4 ரெஜிஸ்டர் ரைட்டில் ஒரு பிளாக் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே பின்னு போட்டுக்கிறோங்க. இப்போ இந்த ஏபிங்கிற ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு இடையில் இந்த 2 பேரல் ரெஜிஸ்டர்ஸும் எப்படி அனுப்பிச்சுக்கிறோம்? சீரீஸ் R1 R2 அதை பேரல் அனுப்பிச்சுக்கிறோம். அதை நம்ம ஒன்றா எடுத்துக்கணும், அதை ஒரு ரெஜிஸ்டர்னு எடுத்துக்கணும். R3 R4ங்கிற ரெண்டு ரெஜிஸ்டரை பேரலாக அனுப்பிச்சுக்கிறோம், அதை ஒரு ரெஜிஸ்டர் கன்சிடர் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஏபிக்கு இடையில உள்ள பாயிண்ட், அதாவது இந்த ரெண்டு பேரலையுமே என்ன கனெக்ஷனாக கொடுத்துருக்குறோம்? சீரீஸில் கொடுத்துருக்குறோம். அதுதான் சொல்லியிருக்காங்க, சீரியஸ் கனெக்ஷன் ஆஃப் பேரலல் ரெஜிஸ்டர்ஸ். இரண்டு ரெஜிஸ்டரை பேரலாக இணைச்சி அதை சீரீஸில் இணைச்சா என்ன நடக்கும் அப்படிதான் கொஸ்டின். பாருங்கள், if you consider the connection of a set of parallel registers that are connected in series, you get a series parallel circuit. Let R1 and R2 be connected in parallel to give an effective resistance of RP1. அது எவ்வளோ கிடைக்கும்? 1 by R1 plus 1 by R2 கிடைக்கும். 1 by R1 plus அது RP1 எடுத்துக்கிறங்க. இந்த R1 ரெஜிஸ்டரையும் R2 ரெஜிஸ்டரையும் கனெக்ட் பண்ணி பேரலில் கனெக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எஃபெக்டிவ் ரெஜிஸ்டன்ஸ் என்னது? ரெஜிஸ்டன்ஸ் ஆஃப் பேரலல் 1. அப்போ வந்து RP1ன்னு கிடச்சிரும். சைக்கிள் ஒரு படம் போட்டுக்கலாம், RP1 போட்டுக்கலாம். இது ரெண்டையும் இணைக்கும் பொழுது என்ன கிடைக்கிது? ஒரு இப்படி ரெஜிஸ்டர் மாதிரி போட்டு RP1ன்னு போட்டுக்கலாம். அடுத்து கவனிங்க, சிமிலர்லி லெட் R3 and R4 be connected in parallel to give an effective resistance of RP2. இப்போது இந்த R3யும் R4ம் கனெக்ட் பண்ணும்போது பேரலாக கனெக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? எஃபெக்டிவ் 1 by RP2 ஈக்குவல் டு 1 by R3 ப்ளஸ் 1 by R4 அப்படி கிடைக்கும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? RP2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு RP1 ப்ளஸ் அடுத்து சீரீஸில் 1 by RP2. தென் both of this parallel segments are connected in series. அப்போ ரெண்டு பேரலல், இது ஒரு பேரலல், இது ஒரு பேரலல். இந்த ஒரு ஃபஸ்ட்டு பேரலில் ரெண்டு ரெஜிஸ்டன்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு பேரலில் ரெண்டு ரெஜிஸ்டன்ஸ் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுறோம்? இதோட எஃபெக்டிவ் RP1னும் இதோட எஃபெக்டிவ் RP2ன்னு எடுத்து கனெக்ட் பண்ணோம்னா இந்த ரெண்டு RP1 RP2 சீரீஸில் அரேஞ்ச் ஆகும். புரியும்னு நினைக்கிறேன். யூஸிங் ஈக்குவேஷன் 4.18 யூ கெட், அதாவது R1 ரெஜிஸ்டன்ஸையும் R2 ரெஜிஸ்டன்ஸையும் பேரலில் இணைச்சிருக்கிறோம். பேரலில் எப்படி கிடைக்கும்? ஆன்சரு ரெசிப்ரோக்கலாக கிடைக்கும். நம்ம இப்போ லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், சீரீஸில் RS ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 கிடைக்கும். பேரலில் 1 by RB ஈக்குவல் டு 1 by R1 ப்ளஸ் 1 by R2 ப்ளஸ் 1 by R3 பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இந்த பேரலுக்கு பார்த்துக்கலாம். நான் சொல்லிட்டேன் போன கிளாஸ், இப்போ சொன்னேன். அப்போ R1 R2 எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. அதோட எஃபெக்டிவ் என்னவாக இருக்கும்? 1 by RP1 ஈக்குவல் டு 1 by R1 ப்ளஸ் 1 by R2. நாளே அவங்க வச்சுக்கோங்க, ரெஜிஸ்டன்ஸை பேரலாக இணைக்கும் போது ரெசிப்ரோக்கலாக தான் ஆன்சர் கிடைக்கும். இது சீரீஸில் இணைக்கும் போது நேராக கிடைக்கும். RS ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2ன்னு கிடைக்கும், ரெசிப்ரோக்கலாக கிடைக்காது, லீனியராக கிடைக்கும். இப்போ அடுத்து பார்த்து R3யும் R4 ரெஜிஸ்டர் என்ன பண்ணணும்? பேரலில் நினச்சோமா? அப்போ அதோட எஃபெக்ட் என்னது? 1 by RP2 ஈக்குவல் டு 1 by R3 ப்ளஸ் 1 by R4. Finally, using equation 4.1, the net effective resistance R total equal to RP1 plus RP2. RP1 plus RP2. Simple தான். இந்த கன்ஃபியூஸ் வேணால், சீரீஸில் எப்போதுமே என்ன ஆகும்? லீனியர்லேயே ஆன்சர் கிடச்சிரும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக கூட்டுற மாதிரி இருக்கும். RP1 RP2 கூட்டினோம்னா என்ன ஆன்சரோ அதுதான்.
இங்கே பாருங்கள் அந்த 1/RP1 ஈக்குவல் டு 1/R1 + 1/R2 ஏன் வந்துச்சுன்னா அது ரெண்டு பேரில் நினச்சிருக்கிறோம். 1/R3 + 1/R4 கிடச்சி ஏன் வந்துச்சுன்னா அது பேரில் நினச்சிருக்கிறோம். இப்போ இந்த RP1 RP2வையும் நேரடியாக கூட்டிக்கலாம். இது என்ன பண்ணலாம், இன்னும் தேவைன்னா இது RP1 ரெசிப்ரோக்கலாக மாற்றினீங்கன்னா என்ன ஆகும், R2 இங்கே மல்டிபிள் ஆகும், R1 இங்கே மல்டிபிள் ஆகும், இந்த R1 R2 கிடைக்கும். அப்போ R1 + R2 / R1 × R2 கிடைக்கும். RP2 பார்த்தீங்கன்னா இது என்னது ரெசிப்ரோக்கலாக பார்த்தீங்கன்னா இது என்னது, இங்கே R4 மல்டிபிள் பண்ணுங்கள், இங்கே R3 மல்டிபிளுங்க, R3/R4. இது RP2 ஆகும்போது R3 R4 / R3 + R4 கிடைக்கும். இது மேல் வகுப்பில் பார்த்துக்கலாம், அதெல்லாம் குழப்பிக்க வேணாம். நேரடியாக என்ன பண்ணுங்கள், இந்த RP1 RP2வையும் என்ன பண்ணலாம், அப்படியே என்ன பண்ணலாம், டோட்டல் பண்ணால் போதும். உங்களுக்கு தேவை அப்படின்னா பக்கத்தில் எழுதி பாருங்கள். இதை என்ன பண்ணுங்கள், ரெசிப்ரோக்கலாக மாற்றினா இதையும் ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். அப்போ அவங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், இது ரெண்டையும் சேர்த்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதை கூட்டணும். அவ்வளோ தேவையில்லை. 12th இதே கொஸ்டின் இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, parallel connection of series registers. If you consider a connection of a set of series registers connected in parallel circuit. இப்போ என்ன பார்த்தோம், ரெண்டு பேரலில் சீரிஸ் இணைச்சோம். இப்போது 4 ரெஜிஸ்டன்ஸ் எடுத்துக்க போகிறோம். முதல் 2 ரெஜிஸ்டன்ஸையும் சீரிஸில் இணைக்க போகிறோம். அடுத்த 2 ரெஜிஸ்டன்ஸையும் சீரிஸ் இணைக்க போகிறோம். இந்த இணைச்சதையும் ரெண்டாவது செட் இணைச்சதையும் பேரலாக கனெக்ட் பண்ண போகிறோம். அவங்க கொடுத்துருக்க அதுதான் parallel connection of series registers. If you consider a connection of set of series register connected in parallel circuit, you get a parallel series circuit. Let R1 and R2 be a connected in series. முதல் 2 ரெஜிஸ்டரையும் சீரிஸில் இணைச்சிட்டோம். Q1 effective resistance of RS1. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே கிடைக்கும். ஏன்னா சீரிஸில் RSN = R1 + R2. Similarly அதே மாதிரி let R3 and R4 be connected in series to give an effective resistance of RS2. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சீரிஸ் 2 அது எப்படி கிடைக்கும், R3 + R4 கிடைக்கும். இப்போ இது என்ன பண்ண போகிறோம், பேரலில் கனெக்ட் பண்ணும்போது ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். தென் போத் ஆஃப் த சீரிஸ் செக்மெண்ட் ஆர் கனெக்டட் இன் பேரலல். கொஞ்சம் கவனிங்க, R1 R2 சீரிஸ், இது முதல் செக்மெண்ட். R3 and R4 இஸ் ஏ செகண்ட் செக்மெண்ட். இந்த R1 R2வையும் எழுதும்போது என்ன கிடைக்கிது, கூட்டும் போது என்ன கிடைக்கும், R1 + R2 கிடைக்கும். இதை தனியாக ஒரு சர்க்யூட் போடலாம், ஒரே சர்க்யூட்டில் RS1. அடுத்து என்னது, இது R3 + R4 நேரடியாக என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே கூட்டலாம். RS2 = R3 + R4. இப்போ இது என்னது, RS2. இப்போ இது ரெண்டையும் எடுத்துட்டு RS2 போடலாம், இது ரெண்டையும் எடுத்துட்டு RS1 போடலாம். அப்போ பேரில் என்ன பண்ணுங்க, ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். அப்போ 1/R total = 1/RS1 + 1/RS2. ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சீரிஸ் ரெஜிஸ்டரில் வோல்டேஜ் மாறுனுச்சு. V = IR1, V2 = IR2, V3 = IR3. அப்படியே கூட்டும்போது V = IRS. அப்போ என்னது, R1 + R2 + R3 நம்ம வந்துருச்சு சீரிஸில். பேரலில் பார்த்தீங்கன்னா கரண்ட் தானே சேஞ்சஸ் ஆகுது. அப்போ I = I1 + I2 + I3 பார்த்தோம். ஃபார்முலா பாருங்கள், V = IR. அப்போ I = V/Rன்னு வந்துச்சு. அதனால பேரலில் என்ன வந்துச்சு, ஆன்சர் எஃபெக்டிவ் ரெசிப்ரோக்கலாக வந்துச்சு. இப்போது சீரிஸில் பார்த்தீங்கன்னா RS = R1 + R2 + R3. பேரலாக பார்த்தீங்கன்னா 1/RP = 1/R1 + 1/R2 + 1/R3. இது முடிஞ்சிச்சு போன வகுப்பில். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து சீரிஸில் உள்ளதை பேரலாக கனெக்ட் பண்ணு, பேரலாக உள்ளதை சீரிஸாக கனெக்ட் பண்ணு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், 2 பேரலல் R1 R2 பேரலாக இருந்துச்சு, அதை RP1 எடுத்துக்கிட்டோம். R3யும் R4ம் பேரலாக இருந்துச்சு, அதை என்ன பண்ணிட்டோம், RP2 எடுத்துக்கிட்டோம். அந்த 2 பேரலையும் சீரிஸில் இணைச்சோம். அப்போ என்னது, டோட்டல் = RS1 + RS2 கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், அடுத்து சீரிஸை பேரலாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதுல சீரிஸ் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதிலே இருக்குது பாருங்கள், R1 R2 சீரிஸில் இணைச்சிட்டோம். இந்த இருக்குது R1 + R2. அடுத்து R3 R4ஐயும் சீரிஸில் இணைச்சிட்டோம், முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த சீரிஸையும் என்ன பண்ணியிருக்காங்க, பேரலாக கனெக்ட் பண்ணிருக்காங்க. முதல் சர்க்யூட்டில் பேரலில் சீரிஸை கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ரெண்டாவது சர்க்யூட்டில் சீரிஸை பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது பேரலாக வரும்போது என்ன ஒரு ஆன்சரு, ரெசிப்ரோக்கலில் வரும். அப்போ 1/R total = 1/RS1 + 1/RS2. இதான் சிம்பிள். அதை மறக்காதீங்க. சீரிஸில் லீனியரில் வந்துடும். RS = R1 + R2 + R3. பேரலில் 1/R1 + 1/R2 + 1/R3 வரும். இதை கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள், ஞாபகம் வச்சுக்கிறோங்க. நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம்.
difference between series and parallel connections. The difference between series and parallel circuits may be summed as follows in table. இந்த டேபிள் தான் ரொம்ப முக்கியம். தெளிவாக அதில் விளக்கம் கொடுத்துருக்கு. இந்த டேபிளில் இந்த டேபிளை கொஞ்சம் கவனிங்க. பாருங்கள், கிரிட்டீரியா, சீரிஸ், பேரலல். சீரீஸில் பேரலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாறும். கொஞ்சம் ஈஸியாக பாருங்கள். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த மீனிங் சீரீஸில் ரெசிஸ்டன்ஸை இணைக்கும் பொழுது அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட மேக்ஸிமமாக இருக்கும், ஹையஸ்ட்டாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க மோர் தென் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் நினச்சிங்கன்னா நிறைய ரெஜிஸ்டரை கிடைக்கக்கூடிய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸு நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரெஜிஸ்டரோடைய ரெஜிஸ்டிவிட்டியை விட அதிகமாக இருக்கும். பேரல் ஏன் நேரடியாக கூட்டுறமாக இருக்கும். 5 + 5 + 5 அப்படின்னு கூட்டிங்கன்னா 15 கிடச்சிரும். அப்போ எஃபெக்டிவ் வந்து 15. அது இண்டிவிஜுவல் எவ்வளோ நினச்சிங்க, 5ன்னு நினச்சிங்க. அப்போ 5ஓட என்னது 15 அதிகமாக இருக்கும். ஏன்னா நேரடியாக ஆன்சர் கிடைக்கிறதுனால. பேரல் பாருங்கள், லெஸ் தென் த லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். லெஸ் தென் த லோயஸ்ட் ரெஜிஸ்டன்ஸ். எஃபெக்டிவ் ரெஜிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் ஈக்குவல் ரெஜிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா, இன்றைக்கி இண்டிவிஜுவலாக கனெக்ட் பண்ணுறீங்க பாருங்கள், அதை விட குறைவாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5, அடுத்து ஒரு 5, அடுத்து ஒரு 5ன்னு 3 ரெஜிஸ்டன்ஸ் நினைக்கிறீங்க. இப்போ என்ன ஆன்சர் எப்படி கிடைக்க போகுது உங்களுக்கு? 1/Rp = 1/R1 + 1/R2 + 1/R3 கிடைக்க போகுது. 1/5 + 1/5 + 1/5. அப்போ என்னது 0.5 + 0.5 + 0.5. இப்போ 0.75 தான் எனக்கு கிடைக்கிது. ஆனால் நம்ம இண்டிவிஜுவலாக நினச்சி எவ்வளோ நினச்சோம், 5 ஓம் நினச்சோம். ஆனால் கடைசி எவ்வளோ கிடைக்கிது? எஃபெக்டிவ் 0.75 தான் கிடைக்கிது. அப்போ இண்டிவிஜுவலோட மிக குறைவாக ரெசிஸ்டன்ஸ் அமைஞ்சிரும். அதனால் என்னது பேரலாக தான் சொல்லியிருக்காங்க, லெஸ் தென் த லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் கரண்ட். கரண்ட் இஸ் லெஸ் அஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் மோர். சிம்பிளுங்க. தடைகள் அதிகமாக இருந்தால் கரண்ட் கம்மியாகும். இப்போ என்னது, கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் ஆப்போசிட்டு. ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் கரண்ட் கம்மியாயிரும். இங்கே பாருங்கள், ஹையஸ்ட் இருக்கா சீரீஸில் ரெசிஸ்டன்ஸு, அப்போ கரண்ட் இஸ் லெஸ்ஸு. கரண்ட்டுங்கிறது பாயிறது, ரெசிஸ்டன்ஸ் தடை என்ன பண்ணுது, தடை அதிகமாக இருக்குது சீரீஸில், அதெல்லாம் கரண்ட் கம்மியாயிரும். அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்ன, கரண்ட் இஸ் மோர் எஃபெக்டிவ், ரெசிஸ்டன்ஸ் இஸ் லெஸ். ஏன், பேரலல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகிறதுனால கரண்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ரோட்டில் வேகத்தடையே இல்லை, அவள் 2 வீலரில் போகிறவர் வேகமாக போவார். இங்கே வேகத்தடை அதிகமாக இருக்குது, 2 வீலர் போகிறவர் கம்மியாக போவார். இந்த 2 வீலர் போகிறவர் தான் கரண்ட்டு, வேகத்தடைங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸு. இங்கே ஹையஸ்ட் வேகத்தடை ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால கரண்ட்டு 2 வீலரில் போகிறவர் கம்மியாகிறாரு. இங்கே ரெசிஸ்டன்ஸு வேகத்தடை கம்மியாக இருக்குது, அப்போ 2 வீலரில் போகிறவர் கரண்ட் என்னாகும், வேகமாக போவார். சிம்பிள். இதை அவங்க வச்சுட்டாவே அடுத்து எழுதிடலாம். அது ரெசிஸ்டன்ஸுங்கிற தடை அதிகமாக இருக்குது, அதனால கரண்ட் கம்மியாக இருக்குது. தடை கம்மியாக இருக்குது, அதனால கரண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ கரண்ட் இஸ் லெஸ் அஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் மோர். கரண்ட் இஸ் மோர் அஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லெஸ். ரைட். ஸ்விட்சிங் ஆன் ஆஃப். If one appliance is disconnected, other also do not work. ஆமாம், சீரீஸில் ஒரே வரிசையில் இருக்கும் கனெக்ஷன் எல்லாம். இடையில ஒரு பிரேக்கப் ஆனிச்சுன்னா ரிமைனிங் போர்ஷன் என்னாகும், கட் ஆகும். அதனால என்னது, எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகும். If one appliance is disconnected, other will work independently. ஆமாம், இது வந்து பேரில் வந்து எல்லாத்துக்குமே கரண்ட் போகும், வந்து கரண்ட் வேரி ஆகும், வோல்டேஜ் ஒன்றா இருக்கும். பேரில் பார்த்தோம், ஏதாவது ஒரு சர்க்யூட் கட் ஆனாலும் கீழே உள்ள சர்க்யூட் என்னாகும், கரண்ட்டு போயிட்டு அந்த சர்க்யூட்டை என்னாகும், ஃபில் பண்ணும். அதனால் பேரலில் வந்து எது வந்து கட் ஆகுதோ அது மட்டும் தான் ஒர்க் ஆகாது. ரிமைனிங் போர்ஷன் சர்க்யூட் என்னாகும், ஃபுல்லி ஆக்டட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ சிம்பிள். மோர் தென் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில், லெஸ் தென் த லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு ஆப்போசிட் அப்படியே, கரண்ட் இஸ் லெஸ் அஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் மோர். அதிக தடை இருக்கிறனால கரண்ட்டு கம்மியாகுது. அடுத்து வந்து கரண்ட் ரொம்ப அது இஸ் மோர், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லெஸ். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறனால கரண்ட் அதிகமாக இருக்குது. இதில் ஒரே ஒரு பிரேக்கிங் ஏற்பட்டால் மொத்த சர்க்யூட்டும் பிரேக் ஆகும், டு நாட் ஒர்க்கு. ஏதாவது ஒன்று ஒர்க்கை கட் பண்ணால் அது மற்ற ரிமைனிங் போர்ஷன் இண்டிபெண்ட் ஆஃப் த டிஸ்கனெக்ட். எது டிஸ்கனெக்ட் ஆகும் அது மட்டும் தான் பாதிக்கப்படும், தவிர மற்ற எல்லாம் ஆகும், நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இந்த டேபிள் இருக்கலாம் ஈஸியாக மனப்பாடம் பண்ணக்கூடிய, புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஈஸியானது தான், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு தெளிவாக புரியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் முடிஞ்சிட்டு, இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது வரக்கூடிய கரண்ட்டை அஃபர் பண்ணக்கூடியது. அப்படி அஃபர் பண்ணும்போது அப்போஸ் பண்ணும்பொழுது
அதனால் என்ன உண்டாகும் அப்படின்னா ஹீட் உண்டாகும். இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம வந்து 12th ஏதோ ஒரு பாடமாக இருக்குது. இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதோடைய லாஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்கு. அடுத்த செக்மெண்ட்டில் இந்த 4.8 கொடுத்துருக்கு. யூசேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா சம் ஹோம் அப்ளையன்சஸ், சில வீட்டு உபயோக பொருட்களாக பயன்படுத்துகிறோம். அதுக்கடுத்தது பியூஸ் ஒயரு, எலக்ட்ரிக் பல்பு, எலக்ட்ரிக் கிட்டல், வாட்டர் ஹீட்டர், ஹேர் ட்ரையர், இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இதோடைய பெரிய மைனஸ் என்ன, இந்த ஹீட்டிங் எஃபெக்டோட எலக்ட்ரிக் கரண்டோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஆஃப் த எலக்ட்ரிக் பவர். பவர் என்ன ஆகுது, ரொம்ப அதிகமாக வேஸ்டேஜ் ஆகுது. வாங்க இந்த உள்ளே பார்க்கலாம். Have you ever touched the motor casing of a fan which has been used for a few hours continuously? What do you observe? The motor casing is warm. அதாவது ஃபேன் ஓடின பிறகு அது தொட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஹீட் ஆகும். உங்களுக்கு அதோட ஈஸியான எக்ஸாம்பிள் வச்சுங்களேன், ரொம்ப நேரம் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்த பிறகு தொட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனே ஹீட்டாக இருக்கும். நீங்கள் அதை அனுபவிச்சிருப்பீங்க. This is due to the heating effect of current. The same can observed by touching a bulb. பல்பும் ரொம்ப நேரம் எரிஞ்ச போது தொட்டு பார்த்தா என்ன ஆகும், ஹீட்டாக இருக்கும். Which was used for long duration. Generally a source of electrical energy can develop a potential difference across a resistor which is connected to that source. என்னது ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆனது, ஒரு பேட்ரி அல்லது அங்கேருந்து வரக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய வோல்டேஜ். ஒரு ஒயருக்கு இடையில் இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பேட்டரி இணைச்சோம்னா அதில் எனக்கு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஓடும், அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஒயரில் போகும்போது அங்கே அந்த ஒயரோடைய ரிஜிஸ்டர் என்ன பண்ணுது, இந்த போகக்கூடிய எலக்ட்ரிக் எனர்ஜியில் என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணுது. அப்போ என்ன ஆகுது, ஹீட் ஜெனரேட் which is connected to the source. The potential difference constitutes a current through the resistor. அந்த potential difference என்ன பண்ணுது, கரண்ட்டை ரெஜிஸ்டர் வழியாக அனுப்புது. For continuous drawing of current, the source has to continuously spend its energy. அப்போ அந்த ஒவ்வொரு அப்ளையன்ஸுமே ரொம்ப நேரம் எனர்ஜி இருந்தால் தான் ஒர்க் பண்ணும். அப்போ என்ன ஆகுது, கண்டினியூஸாக அந்த கரண்ட் அது வழியாக போகும்போது a part of the energy from the source can be converted into useful work and the rest will be converted into heat energy. அப்போது கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் இன்டு கரண்ட் ஈக்குவல் டு பவர்னு பார்த்துருவோம். அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு சொல்கிறோம், நம்ம விஐடின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போது அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஹோம் அப்ளையன்ஸுக்கு அப்படியே 100% அதில் பயன்படுறது கிடையாது. இப்போ நான் 1 லிட்டர் பெட்ரோல் போடுறேன், 1 லிட்டர் பெட்ரோலுமே என்னாகாது, அப்படியே வண்டி இயக்க பயன்படாது. 70% பெட்ரோல் என்னாகும், வேஸ்டேஜ் ஆகும். 30% தான் என்னது நம்ம இன்ஜின் எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு 230 வோல்ட் வந்து நம்ம 230 to 240 வோல்ட் நம்ம வீட்டுக்கு வருதுன்னா 240 வோல்ட்டுமே என்னாகாது, நமக்கு ஒர்க் ஆகாது. நம்ம வோல்ட்டுன்னு சொல்லக்கூடாது, நம்ம பவர், எலக்ட்ரிக் பவர். வோல்டேஜ் இன்டு கரண்ட் இஸ் கால் பவர். வோல்டேஜும் கரண்டையும் பெரிய மல்டிபிள் பண்ணால் அதான் பவர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பவர் வந்து அப்படியே ஒவ்வொரு ஹோம் அப்ளையன்சஸ்க்கும் யூஸ் ஆகாது. அதில் வந்து பார்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் த சோர்ஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு யூஸ்ஃபுல் ஒர்க். ஒரு ஃபேன் ஓடுதுன்னா அந்த எலக்ட்ரிக் எனர்ஜியில் 50%லேருந்து 70% எடுத்துக்கிறோம். 30% என்னாகும், கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. Thus, the passage of electric current through a wire result in the production of heat. This phenomenon is called heating effect of current. This heating effect of current is used in devices like electric heater, electric iron box, like electric toaster, hair dryer, water heater and etc. என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த நார்மலாக உள்ள வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஹோம் அப்ளையன்ஸுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் எனர்ஜி முழுவதும் பயன்படுறது கிடையாது. பார்ட் ஆஃப் எனர்ஜி தான் யூஸ்ஃபுல் ஒர்க்காக மாற்றுறோம். அதாவது ஃபேன் ஓட வைக்கிறோம், கம்ப்யூட்டர் ஓட வைக்கிறோம், டிவி ஓட வைக்கிறோம். பார்ட் ஆஃப் எனர்ஜி கண்டிப்பாக என்னாகும், வேஸ்டேஜ் ஆகும். அது எப்படி வேஸ்டேஜ் ஆகுது, ஹீட் எனர்ஜியாக வேஸ்டேஜ் ஆகுது. இந்த மாதிரி ஹீட் எனர்ஜியாக மாறுறதுக்கு என்ன காரணம், அந்த கண்டக்டர்லேயோ அல்லது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயோ உள்ள ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுது, போகக்கூடிய எலக்ட்ரிக் பவரை அப்போஸ் பண்ணுது. அப்போஸ் பண்ணுறதை மீறி நம்ம என்ன பண்ணுறோம், மீண்டும் அனுப்புகிறோம். அப்போ அனுப்பும்போது என்ன ஆகுது, ஹீட் டெவலப் ஆகுது. இதுக்கு என்ன பேர், ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். அதான் சொல்கிறாங்க.
This passage of electric current through a wire results in the production of heat. This phenomenon is called heating effect of current. Passage of electric current passing through the wire or instrument results the production of heat. This phenomenon is called heating effect of current. This heating effect of current is used in devices like electric. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஹீட்டர், எலக்ட்ரிக் அயன் கொடுத்துருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்டில் ஒரு முக்கியமான லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் லா. ரொம்ப முக்கியமான லா, போட்டு குழப்பிக்க வேணாம், அப்படியே இல்லை. இந்த லாவை நீங்கள் எதுனா போதும், அது அடுத்த ஸ்லைடில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 4 பாயிண்ட் இது இதை படித்து சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி தான் முக்கியம். H = I² RT அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் அண்டு டைம். இது 3 தான். இதுதான் ஜூல்ஸ் லா. எப்படி ஹீட் உண்டு? ஹச் எதை குறிக்குதுன்னா ஹீட்டை குறிக்குது, வி வோல்டேஜ், ஐங்கிறது கரண்ட், டீங்கிறது என்னது டைம். இங்கே வாருங்க, இப்போ லாவை பார்ப்போம். திஸ் நோன் அஸ் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் சொல்லி இது எழுதக்கூடாது ஜூல்ஸ் லாவுக்கு. இதுக்கு இப்போ அடுத்த ஸ்லைடில் இருக்க பாருங்கள், அதை தான் ஜூல்ஸ் லாவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாம்பிள் எழுதணும். வாங்க பார்த்தரலாம் எப்படி சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். லெட் ஐ பி த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எ ரெஜிஸ்டர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர். ஐங்கிற கரண்ட்டு ஒரு ரெஜிஸ்டன்ஸ் ஆர் உடைய ஒரு ரெஜிஸ்டர் வழியாக போகுது. அண்ட் பி பி த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த ரெஜிஸ்டர். அந்த கரண்ட் ஐ போகிறதுக்கு காரணமாக என்ன தேவை? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அது ஒரு பேட்ரி அல்லது என்னது ஏதாவது ஒன்று தேவைப்படுது, அல்லது என்னது வீட்டில் உள்ளோடைய கரண்ட் தேவைப்படுது, பவர் தேவைப்படுது. த சார்ஜ் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்கியூட் ஃபார் எ டைம் இன்டர்வல் டி இஸ் Q. ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணி இந்த கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. என்ன சார் கரண்ட்டுன்னு வேறு சொல்லிவிட்டீங்க, அப்புறம் க்யூன்னு வேறு போட்டிருக்கு. ஒன்றும் இல்லைங்க, இந்த Q/T தான் ஐ. ஏன்னா I = Q/T. ரேட் ஆஃப் ஃப்ளோயிங் ஆஃப் சார்ஜஸ் இஸ் கால் எலக்ட்ரிக் கரண்ட். என்ன சார் இப்போயும் புரியலை அப்படின்னா, இந்த க்யூங்கிறது குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜ் என்னது? அந்த எலக்ட்ரான்ஸ் தான். ஒரு 50-60 எலக்ட்ரான் ஓடுனா குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ். அப்போ நிறைய குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் ஓடுனுச்சுன்னா, எலக்ட்ரான்ஸ் ஓடுச்சுன்னா அதுதான் கரண்ட். அதான் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. த சார்ஜ் ஃப்ளோவிங், சார்ஜ்னா Q. த சார்ஜ் ஃப்ளோவிங் த்ரூ த சர்க்கியூட் ஃபார் எ டைம் இன்டர்வல் T. ஒரு குறிப்பிட்ட T கால அளவில் அதில் ஓடக்கூடிய Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரே வார்த்தை சொல்லணும்னா, இந்த டீங்கிற டைமில் அதில் செல்லக்கூடிய கரண்ட்டு, த கரண்ட் ஐ பாசிங் த்ரூ த டைம் இன்டர்வல் T அப்படின்னு அதில் கொடுத்துருக்கலாம். சிம்பிள், அதான் சிம்பிள். பரவாயில்ல, இப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்துக்கலாம். The work done in moving a charge Q across the ends of the resistor with a potential difference is V. அப்போ என்னது? Qங்கிற சார்ஜ் ஓடுறதுக்கு எது காரணமாக இருக்குது? Vங்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஏன் டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்கும்? ஏன்னா V அதிகமாக இருந்தால் Q அதிகமாக இருக்கும். திஸ் எனர்ஜி ஸ்பெண்ட் பை த சோர்ஸ் கெட் டிஸப்பியேட்டட் த ரெஜிஸ்டர் அஸ் ஹீட். டிசிபேட்டட் என்னாகும்? இந்த மாதிரி சார்ஜ் V பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த சோர்ஸ் என்ன கொஞ்சோண்டு சார்ஜை என்னாகும்? அப்போஸ் பண்ணுறதுனால ரெஜிஸ்டன்ஸு ஹீட்டாக கன்வெர்ட் ஆகும். தஸ் த ஹீட் ப்ரொடியூஸ் இன் த ரெஜிஸ்டர் இஸ் ஹீட் = W, ஒர்க் டன் = VQ. VQ. இப்போ பாருங்கள், இந்த Qக்கு என்ன போட்டலாம்? I = Q/Tனா I = Q/T, Q = IT. அப்போ I வந்து I = Q/T ரைட்டில் எழுதுங்க. இந்த சும்மா எழுதுங்க, I = Q/T எழுதுங்க. அப்போ Q இந்த ரைட்டில் வச்சுக்கலாம். T என்ன ஆகுது? டிவைட் ஆகுது. லெஃப்ட் வந்து என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகும். அப்போ Q = IT. அப்போ இந்த Qக்கு என்ன போட்டுடலாம்? எழுதிக்கணும் பக்கத்தில், ஏன்னா புரியாது. I = Q/T, ரைட்டில் Q வச்சுக்கிறங்க, கீழே T என்ன டிவைட் ஆகுது, லெஃப்ட்டில் கொண்டு வாங்க, ஐடின்னு மாறும். அப்போ H = V. Qக்கு என்ன போட்டுடலாம்? ஐடின்னு போட்டுடலாம். அதான் சொல்லியிருக்காங்க, Q = IT. இப்போ என்ன பண்ணோம்? ஓம்ஸ் லா பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? ஓம்ஸ் லாவில் இந்த போட்டு உங்களே கொடுத்துருக்காங்க. V = IRன்னு பார்த்தோம். வெஜிடேரியன் = IRன்னு கூட நான் சொன்னேன். V = IR. அப்போது இந்த விக்கு என்ன போட்டோம்? இங்கே ஒரு IT வந்து Qக்கு போட்டாச்சு. இந்த விக்கு என்ன போட்டலாம்? IRஐ போட்டுருங்க. IR போட்டால் IR × IT, I × I² RT. விக்கு IR போட்டுருங்க. ரிமைனிங் என்ன இருக்குது? IT இருக்குது. இந்த IR IT மல்டிபிள் பண்ணிங்கன்னா I × I² RTன்னு கிடச்சிரும். திஸ் இஸ் நோன் அஸ் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். Joule's law of heating states that the heat produced in any resistor is, இது முக்கியம். The Joule's law of heating
states that the heat produces in any register is இதுதான் முக்கியமானது. The heat is directly proportional to the square of the current passing through the register. The heat is directly proportional to the resistance of the register. Directly proportional to the time for which the current is passing through the register. அப்போது உண்டாகக்கூடிய கரண்ட் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது? கரண்ட்டுக்குடைய 2 மடங்குக்கு. ஏன்? ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட் H = I²RT. அவங்க வச்சு எழுதிவிடலாம். இது இந்த படிக்க வேண்டியதில்லை. ஹச்சுங்கிறது ஹீட்டு, ஐங்கிறது கரண்ட்டு, ஆறுங்கிறது ரெசிஸ்டன்ஸு, டிங்கிறது டைம். முடிஞ்சு போச்சா? அப்போ என்னது ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது? ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஸ்கொயர் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட். முடிஞ்சு போச்சு. பாசிங் த்ரூ த ரெஜிஸ்டர். அப்போ H = I². ரெண்டாவது வார்த்தை என்னது? H = டைரக்ட்லி ப்ரொபோஷனல் RT. அடுத்து ஆறு I² முடிஞ்சிச்சு. அடுத்து ஆறு என்னது? ஆறு இருக்கா? அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் த ரெஜிஸ்டன்ஸ் ஆஃப் த ரெஜிஸ்டர். அப்போ ஹீட் எதை பொறுத்து இருக்கும்? தடையை பொறுத்து இருக்கும். ஃபஸ்ட்டு கரண்ட்டை பொறுத்து இருக்கும். மூணாவது என்னது? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டைம் ஃபார் விச் த கரண்ட் பாசிங் த்ரூ த ரெஜிஸ்டர். எவ்வளோ காலத்துக்கு அந்த ரெஜிஸ்டரில் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போகுதோ டைம் அதிகமாக என்னாகும்? ஹீட்டும் அதிகமாகும். அப்போது ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட். The heat is directly proportional to the square of the electric current passing through the resistor. Directly proportional to the resistance of the resistor. Directly proportional to the time for which the current passing through the resistor. So ரொம்ப சிம்பிளான ஒரு லா. அந்த V H = W × V × Qன்னு போட்டுக்கலாம். அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. Qங்கிறது சார்ஜ், ஐங்கிறது கரண்ட். I = Q/T, Q = ITன்னு போட்டுக்க போகிறீங்க. சிம்பிள் தான். இந்த லாவை நல்லா படிங்க. ரொம்ப சிம்பிளான லா. இந்த லாவோட அப்ளிகேஷன்ஸ் அடுத்து பார்க்க போகிறோம். டிஸ்அட்வான்டேஜ் ஒரு வரையில் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஜூல்ஸ் லாவுடைய அட்வான்டேஜை பார்க்கலாம். நீங்கள் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் இது சீக்கிரம் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இதை படிச்சுக்கிட்டே இருங்க. அதான் உங்களுக்கு முக்கியம். இது அப்படியே 11th இருக்குது, 12th இருக்குது. 12th இது ஒரு பாடமாகவே இருக்குது. அதனால் படிப்பது எப்போதுமே வீணாகாது. இந்த பாடம் இருக்காது, அந்த பாடம் இருக்காது, அப்படிலாம் நீ என்ன பண்ண வேண்டியதில்லை, நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அருமையான பாடம் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். இந்த எலக்ட்ரிக் கரண்ட் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதில் படிப்பு என்றைக்குமே வீணாகாது. நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே உங்களை செதுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒளியாக நினைத்து, உங்களை சிலையாக மாற்றக்கூடிய ஆயுதமாக நினைத்து இந்த கல்வி என்ன பண்ணணும்? சிறப்பாக கற்க வேண்டும் என சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.